ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் வார்த்தை எப்படி வராதா, வெறுமையாய் வராது. இதை மட்டும் தான் நமக்கு பிடிச்சோம். ஆனா கூடவே சொல்ற வார்த்தையை நம்ம கவனிச்சோம்னா நமக்கு நல்லாவே புரியும். ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 2 காரியத்தை அங்க தெளிவா சொல்றாரு. அது என்ன செய்யுமா? இந்த வார்த்தை அவர் விரும்புகிறது செய்யுமா. அடுத்தது அவர் எதற்காக அனுப்பினாரோ காரியம் வாய்க்கும்படி அந்த வார்த்தை கிரியை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஒன்று கூட என் சுயமாய் ஒன்றும் செய்ய வரல, நான் சுயமாய் பேசக்கூட வரல அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் யாருடைய வார்த்தை நிறைவேற்ற வந்தார்? பிதாவுடைய வார்த்தையை நிறைவேற்ற வந்தார். ஆனா இன்னைக்கு நாம பைபிள் படிக்கிறது எதுக்குன்னா, என்னுடைய ஆசை நிறைவேறணும். இன்னைக்கு ஊழியக்காரவா தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன்னை உயர்த்துவார் அப்படின்னா இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, உங்களுக்குள்ளே ஆசைகள் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் நீங்கள் நானும் விதைச்சாலும், அதாவது வசனத்தை கேட்டாலும் அது வலி அருகே இருக்கும். அது கற்பாறையில விழுந்த விதையாதான்